ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒயிட் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி, 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைன்னா பீன்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸோட வாசனை வரணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறி எல்லாமே நல்லா வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல் முந்திரி, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.